ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு virundhu. இன்றைக்கி வாங்க ராகி வச்சு ஒரு அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இதுக்கு ராகி வந்து ஊற வச்சு தான் செய்யணும். நான் காஞ்ச ராகி மாவில் செய்து பார்த்தேன், சரியாக வரல. இதுக்கு ராகி வந்து 8 to 10 hours வந்து ஊற வச்சுக்கோங்க. இல்லைனா ஓவர் நைட் ஊற வச்சுட்டு லேசாக துணியில் போட்டு கொஞ்சம் மேல் ஈரம் ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிருங்க. நான் அரைச்சிட்டேன். இப்போ இதை ஜலிச்சிடலாம். இந்த மாதிரி ஈரப்பதம் உள்ள மாவில் செஞ்சால் தாங்க கரெக்டாக வருது. நான் அந்த மாவில் செஞ்சு பார்த்தேன், அதிரசம் வந்து சரியாக வரல. இந்த மாதிரி ஊற வச்சு அரைச்சி செஞ்சு பாருங்கள். இப்போ இதை ஜலிச்சு எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஈரம் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். பிடிச்சா பிடி வருது, ஈரமாக இருக்குது. இப்போது நம்ம வந்து பாகை எப்படி காய்ச்சறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மாவில் வந்து நான் கருப்பு எள்ளு ஒரு அரை ஸ்பூனும் வெள்ளை எள்ளு அரை ஸ்பூனும் சேர்த்துக்கிறேன். கலருக்காக டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் எள்ளு சேர்த்துக்கும் போது அதிரசம். இப்போ பாகு வச்சுக்கலாம். 1 கப் ராகிக்கு 3/4 கப் வந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சோண்டு தண்ணி விட்டு பாகு காய்ச்சி எடுத்துடலாம். இது வெள்ளம் க்ளீனாக இருக்கிறதுனால நான் வடிகட்டல. ஃபஸ்ட்டு தண்ணியில் விட்டு பார்க்கலாம் பாகு ரெடி ஆகிடுச்சான்ட்டு. நம்ம ஏற்கனவே ஒரு வாட்டி கம்பு அதிரசம் செய்யும் போது பாகு நம்ம காய்ச்சிருக்கோம், அதே போல் தான் இதுக்கும். தண்ணியில் விட்டு பார்க்கும்போது உள்ளே வந்து உண்டை சேர்ந்து வரணும். மேலே எடுக்கும் போது இலகி கொடுக்கணும். தண்ணியில் வந்து கரையக்கூடாது. இங்கே பாருங்கள், தண்ணியில் அப்படியே இருக்குது. இப்போ இது கரெக்டாக இருக்கும். இப்போ மாவில் ஊற்றி பிசைஞ்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. அரிசி மாவு அதிரசத்தோட இந்த ராகி மாவு அதிரசம் வந்து ரொம்பவே வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான், இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சோண்டு எண்ணெயோ நெய்யோ விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி நம்ம இலை வச்சு தட்டிக்கலாம். ரொம்ப தடிப்பாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக தட்டிக்கோங்க. நான் தட்டி வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். சின்ன ஒரு பீஸ் எடுத்து போட்டு பாருங்கள். இப்போ மேலே வருது. இப்போ எண்ணெய் ரெடியாக இருக்குது. இப்போ பொரிச்சிடலாம். பாருங்கள், இது நல்லா பூரி மாதிரி மேலே எழும்பி வருது. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் வந்து அந்த அரிசி அதிரசத்தை விட இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அவ்வளோதான், இப்போ எடுத்துடலாம். எடுக்கும் போதே தெரியுது பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கலர் வந்து இது கொஞ்சம் ப்ரௌனாக தான் இருக்கும். எல்லா அதிரசமும் நான் பொரித்து எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட virundhu சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.